நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவ் ஹாப்பி யூ ஆர். ஐ நோ ஹவ் ஹாப்பி யூ ஆர். ஐ நோ எனக்கு தெரியும். ஹவ் ஹாப்பி யூ ஆர் நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் டிட் யூ டெல் மீ? வாட் டிட் யூ டெல் மீ? நீ என்கிட்ட என்ன சொன்ன? வாட் டிட் யூ டெல் மீ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு நீ போ, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வரேன். ஃபஸ்ட்டு நீ போ, கொஞ்சம் லேட்டாக நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் யூ கோ, ஐல் கம் லேட்டர். ஃபர்ஸ்ட் யூ கோ, ஐல் கம் லேட்டர். ஃபர்ஸ்ட் யூ கோ, நீ ஃபஸ்ட்டு போ, நீ முதல்ல போ. ஐல் கம் லேட்டர், நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை அவர்கிட்ட கொடு. இதை அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் திஸ் டு ஹிம். கிவ் திஸ் டு ஹிம். கிவ் திஸ், இதை கொடு. டு ஹிம், அவர்கிட்ட இதை கொடு. ஓகேவா? ஸோ இதுவே இதை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம பொலைட்டாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை தரேன்னு நீ சொன்ன. இதை தரேன்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை தரேன்னு தானே சொன்ன, இப்போ ஏன் தரமாட்டுற? இதை தரேன்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ செட் யூ வில் கிவ் திஸ். யூ செட் யூ வில் கிவ் திஸ். யூ செட், நீ சொன்ன. என்னென்னு? யூ வில் கிவ் திஸ், நீ இதை தருவேன்னு நீ சொன்ன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலையை என்ன பண்ண சொல்லாத. இந்த வேலையை என்ன பண்ண சொல்லாத, நான் பண்ண மாட்டேன், வேறு யார்ட்டையாவது சொல்லு. இந்த வேலையை என்ன பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ் ஒர்க். டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ் ஒர்க். டோன்ட் ஆஸ்க் மீ, என்கிட்ட சொல்லாத. எதுக்கு? டு டூ திஸ் ஒர்க், இந்த வேலையை செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் பர்த்டே எதுமா என்னை கடுப்பேற்றாத. என் பர்த்டே எதுமா என்னை கடுப்பேற்றாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் இரிட்டேட் மீ ஆன் த டே ஆஃப் மை பர்த்டே. டோன்ட் இரிட்டேட் மீ ஆன் த டே ஆஃப் மை பர்த்டே. டோன்ட் இரிட்டேட் மீ. இரிட்டேட் அப்படின்னா கடுப்பேற்றுறது. ஸோ டோன்ட் இரிட்டேட் மீ அப்படின்னா என்னை கடுப்பேற்றாத. எப்போ? ஆன் த டே ஆஃப் மை பர்த்டே, என்னோடய பர்த்டே அதுமா என்னை கடுப்பேற்றாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரேன். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லுக் ஹவ் ஹாப்பி தே ஆர். லுக் ஹவ் ஹாப்பி தே ஆர். லுக், அங்கே பாரேன். ஹவ் ஹாப்பி தே ஆர், அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அங்கே பாரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை தவிர வேறு எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு இதான் வேணும், இது மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, இதை தவிர எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அதர் தன் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அதர் தன் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங், எனக்கு எதுவுமே வேணாம். அதர் தன் திஸ், இதை தவிர எனக்கு எதுவுமே வேணாம். ஓகேவா? எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் இன்னும் இதை பார்த்துட்ருக்க? ஏன் இன்னும் இதை பார்த்துட்ருக்க? வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you still looking at this? Why are you still looking at this? Why are you still looking? ஏன் இன்னும் பார்த்துட்ருக்க? at this, இதை ஏன் இன்னும் பார்த்துட்ருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு ஃபஸ்ட்டு கொடு. அவருக்கு ஃபஸ்ட்டு கொடு. ஸோ இதுவே இப்போ நீங்கள் ஏதோ பர்த்டே ஏதோ கேக்கு விட்டுறீங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏதோ தராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் ஹிம் ஃபர்ஸ்ட். கிவ் ஹிம் ஃபர்ஸ்ட், ஃபஸ்ட்டு அவருக்கு கொடு. கிவ் ஹிம் ஃபர்ஸ்ட். இதுவே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது அவனுக்கு கிடையாது, உனக்கு தான். இது அவருக்கு கிடையாது, உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் ஃபார் ஹிம் பட் ஃபார் யூ. திஸ் இஸ் நாட் ஃபார் ஹிம் பட் ஃபார் யூ. திஸ் இஸ் நாட் ஃபார் ஹிம், இது அவருக்கு கிடையாது, பட் ஃபார் யூ, ஆனால் அது உனக்கு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எப்பையும் போல் சந்தோஷமாக இரு. எப்பையும் போல் சந்தோஷமாக இரு, அதான் எனக்கு வேணும். நீ சந்தோஷமாக இருக்கிறதா எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி ஹாப்பி ஆஸ் ஆல்வேஸ். பி ஹாப்பி ஆஸ் ஆல்வேஸ். பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு. ஆஸ் ஆல்வேஸ், எப்பையும் போல் சந்தோஷமாக இரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இதை பண்ண சொல்லி என்னை வற்புறுத்தாத, இதை பண்ண சொல்லி என்னை வற்புறுத்தாத, என்னை கட்டாயப்படுத்தாத, இதை பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு டூ திஸ், டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு டூ திஸ், டோன்ட் ஃபோர்ஸ் மீ, என்னை கட்டாயப்படுத்தாத, கட்டாயப்படுத்தாதீங்க. டு டூ திஸ், இதை பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வித்தியாசம் தெரியும், என்னை ஏமாத்தாதீங்க, எனக்கு வித்தியாசம் தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ தி டிஃப்ரென்ஸ், ஐ நோ த டிஃப்ரென்ஸ், எனக்கு வித்தியாசம் தெரியும், ஐ நோ த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என் மேலே கோபமாக இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் என் மேலே கோபமாக இருக்கான்னு நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லுவோம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் ஹீ இஸ் ஆங்க்ரி அட் மீ, ஐ திங்க் ஹீ இஸ் ஆங்க்ரி அட் மீ, ஐ திங்க் நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்? ஹீ இஸ் ஆங்க்ரி அட் மீ, அவன் என் மேலே கோபமாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அம்மாவுக்கு இது தெரியுமா, உங்கள் அம்மாவுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டஸ் யுவர் மதர் நோ திஸ், டஸ் யுவர் மதர் நோ திஸ், டஸ் யுவர் மதர் நோ அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, திஸ் அப்படின்னா இது, இது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, டஸ் யுவர் மதர் நோ திஸ். ஸோ இங்கே நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் மதருங்கிறது சிங்குலர் பர்சன். ஓகேவா? ஸோ சிங்குலர் தேர்ட் பர்சன், அதனால இங்கே நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை கெஞ்சி கேட்குறேன், இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன், இதை யார்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ பெக் யூ, டோன்ட் சே திஸ் டு எனி ஒன், ஐ பெக் யூ, டோன்ட் சே திஸ் டு எனி ஒன், ஐ பெக் யூ, உன்னை கெஞ்சி கேட்குறேன், டோன்ட் சே திஸ், இதை சொல்லாத, டு எனி ஒன், யார்கிட்டையும், ஐ பெக் யூ டோன்ட் சே திஸ் டு எனி ஒன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இதை யார்கிட்டையும் சொல்லாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த வீட்டிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் போகணும், இந்த வீட்டை விட்டு நான் போகணும் வெளியில் எப்படியாச்சும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஐ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஐ வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னா, அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே, ஐ வாண்ட் டு கோ, நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போகணும், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும், நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு see my father, I want to see my father, or we can say I want to see my dad, I want to see my daddy. ஸோ நம்ம அப்பாவை எப்படிலாம் கூப்பிடுவோமோ ஸோ அதை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு see my mother, I want to see my mom. நான் அவனை பார்க்கணும், I want to see him. நான் அவளை பார்க்கணும், I want to see her. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அப்பா அங்கே போனப்போ உனக்கு 8 வயசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உங்கள் அப்பா அங்கே போனப்போ உனக்கு 8 வயசு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். You were 8 when your father went there. You were 8 when your father went there. You were 8. நீ 8 வயசாக இருந்த எப்போ? when your father, உங்கள் அப்பா, when your father go, உங்கள் அப்பா போகும்போது, there அப்படின்னா அங்கே, அங்கே உங்கள் அப்பா போகும்போது நீ 8 வயசாக இருந்த. You were 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது, எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் தேட், ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் தட். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் தட் அப்படின்னா எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன விஷயமா காலையிலே இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயமா காலையில் இங்கே வந்திருக்கீங்க, இவ்வளோ காலையில் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் இன் திஸ் ஏர்லி மார்னிங், வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் இன் திஸ் ஏர்லி மார்னிங், வாட் பிரிங்ஸ் யூ ஹியர், இங்கே ஏன் வந்தீங்க, இங்கே எதனால் வந்தீங்க, இன் திஸ் ஏர்லி மார்னிங், இந்த காலையில் ஏன் வந்தீங்க. ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னும் அவன் இங்கே வரலையா, எங்களை முன்னாடியே வர சொல்லிட்டானே, அவன் இன்னும் இங்கே வரலையா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிண்ட் ஹீ கம் ஹியர் எட், டிண்ட் ஹீ கம் ஹியர் எட் அப்படின்னா அவன் இன்னும் இங்கே வரலையா. டிண்ட் ஹீ கம் ஹியர், அவன் இன்னும் வரலையா. எட் அப்படின்னா இன்னும், இன்னும் அவன் இங்கே வரலையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்களை இங்கே வர சொன்னான், அவன் எங்களை இங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஆஸ்க்ட் அஸ் டு கம் ஹியர், ஹீ ஆஸ்க்ட் அஸ் டு கம் ஹியர், அவன் எங்களை இங்கே வர சொன்னான். ஹீ ஆஸ்க்ட் அஸ், அவன் சொன்னான். டு கம் ஹியர், இங்கே வர
அவன் எங்களை இங்கே வர சொன்னான். he asked us to come here. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி என்னால் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.